உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 4/6/2026 அன்று தேர்தல் முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. அதாவது இன்று கடந்த 23/5/2026 அன்று தேர்தல் நடைபெற்றது. அதன் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள சூழ்நிலையில் கண்டிப்பா. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதியாகி உள்ளது. தாங்கள் அதை எப்படி பாக்குறீங்க? இன்றைய தேர்தல் முடிவை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் முடிவுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது தாவேக வந்து இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை பெறுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அமைதியான முறையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப 106 இடங்கள் வரைக்கும் இப்ப தாவேக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் முன்னிலையில இருக்கு. திமுக வந்து 76 கிட்ட வர மாதிரி இருக்கு. அதே போல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 52 இடங்கள் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த நிலையில வந்து திமுகவுடைய அந்த வீழ்ச்சிங்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு வீழ்ச்சி தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமா. இதுல என்ன பிரதானமான விஷயம் அப்படின்னா, திமுகவுடைய அந்த அணுகுமுறை, அந்த எம்எல்ஏ அமைச்சர்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து இந்த தோல்விக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். மக்களை வந்து துளி அளவு கூட மதிக்காத ஒரு சூழ்நிலையை வந்து இவர்கள் எல்லாம் பெரிய ராஜாக்கள் மாதிரியும் மக்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள் மாதிரியும் அவங்க வந்து நடத்தி அதனுடைய விளைவை வந்து இன்னைக்கு அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமா. அது மாதிரி குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த தொகுதிக்கு எப்படி நடந்திருந்தால் இந்த தோல்வியை சந்தித்திருக்க முடியும்? அதாவது அமைச்சர்களை கூட விடுங்க, திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி. இதுல இருந்தே இந்த அமைச்சர்களுடைய நடவடிக்கை, இந்த ஸ்டாலினுடைய நடவடிக்கை வந்து எந்த அளவுல மக்கள் வந்து இதை உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப ஒரு அதாவது வேற்றுக்கிரகவாசி மாதிரி தான். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இவங்க வந்து ரோடு ஷோ வராரு. ஒரு பெண்ணு வந்து ஒரு வயதான அம்மா வந்து என்ன பண்றாங்க, ஒரு மனுவை கொண்டு போய் அந்த ஸ்டாலின்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வாங்க கூட இல்லை, அப்படியே அவங்கள தள்ளி விடுறது. அவங்க என்னமோ வெடிகுண்டு கட்டிட்டு வந்து இவங்ககிட்ட வந்து வெடிச்சு வைக்கிற மாதிரி வந்து இவர் நினைச்சுக்கிட்டு ஒரு தோற்றம். அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அதிகாரிகிட்ட சொன்னோம் தேர்தல, அமைச்சர்கள்ட்ட சொன்னோம் தேரல, உங்கள்ட்டையாவது சொல்றாங்க கேளுங்க அப்படின்னு மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ரோட் ஷோ என்பதே அதற்காகத்தானே. அது கூட எதுக்காக நடத்துறாங்கன்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா அவர் இருக்கிறாரு அப்படிங்கறதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு சொன்னாங்க பெரும்பான்மையான அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அமைச்சர்கள்லாம் வந்து குறுநில மன்னர்களா தங்களை தாங்களே நினைச்சுக்கிட்டு நடந்த ஒரு நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பெரும்பாலும் அந்த வெற்றி பெற்ற ஒரு சில அமைச்சர்கள் வந்து வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு, அதாவது போராடி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 500 ஓட்டு 1000 ஓட்டு அந்த மாதிரி போராடி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன் திருச்சியில அமைச்சர் KN நேருவே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்துல அவர் பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலேயே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாயா. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க ஏறத்தாழ 116 அல்லது 118 என்ற அந்த ஒரு இலக்கு அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அது குறைவாக உள்ளது. இப்போ எப்படி ஆட்சி அமையும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். ஆமா, இப்போ வந்து 106ங்கிறது வந்து இது மெஜாரிட்டி இல்ல. அப்போ வந்து இது வந்து கூடுதலா எம்எல்ஏக்களை வந்து இவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு இவங்க கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா வந்து மற்ற திமுக கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
அப்போ அதிமுக சார்ந்த அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து வெளியே வந்து தாமாக முன் வந்து ஆதரவு கொடுக்கலாம், அப்படி கூட கேட்பாங்க. இப்ப விசிகா, ஆ, அது மாதிரி பாட்டாளி அன்புமணி, மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி, ம், காங்கிரஸ், இந்த ம், மாதிரி கட்சிகளை வந்து கூப்பிட்டு கூட ஆதரவு கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்படுது. ம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமா ஏற்படும். ஏன்னா வந்து எல்லாம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து சொல்லும்போது கட்சி துவங்கும் போதே ம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து அவர் வலியுறுத்திருக்கிறாரு. வலியுறுத்திருக்காரு. அதே போல ஆட்சியில் பங்கு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்கிறாரு. ம். அதே சமயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு கிடையாது, எதுலயுமே பங்கு கிடையாது பங்கு அப்படிங்கறத வந்து கிடையாது. ஆ, தெள்ள தெளிவா சொல்லிட்டதுனால, ஆ, விஜய் வந்து அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து ஒரு இளைய தலைமுறைக்கான அணுகுமுறையா அதை நம்ம பார்க்கலாம். ம். ஒரு இப்போ எல்லாமே வெற்றி பெற்றக்கூடிய எல்லாருமே வந்து புதுமுகங்கள், எல்லாமே இளைஞர்கள். நிச்சயமா. குறிப்பா 40 வயசுக்கு உட்பட்டவங்க, 30 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. ம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இன்னைக்கு தேவை. நிச்சயமா, நிச்சயமா. ஆமா. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த 2 கட்சிகளும் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய தமிழர்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிச்சயம். திராவிட கட்சிகளை முதல் முறையா 2 பெரிய திராவிட கட்சிகளை தொட தெரிஞ்சிருக்காங்க. நிச்சயம். அப்படிங்கிறதே ஒரு தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு இனிப்பான செய்தி தான். ஆ. இனி பல்வேறு வரக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அவர் வந்து ஒரு கத்துக்குட்டி, அது மாதிரி அவரு நடிகர், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாரி எல்லாம் பதிவுகள்ல இடம்பெற்றிருந்தது. ஆனா அதனை முறியடித்திருக்கிறார் விஜய். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது விமர்சனங்கள் வரும்போது தான் இன்னும் செயல்பாடுகள் வந்து அதிகமா வரும். விமர்சனங்கள வந்து ஒரு பக்கம் அதிகமா வீசுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சரியா போறாங்கன்னு அர்த்தம். ம். அத மாதிரி வந்து இன்னைக்கு விமர்சனங்கள் வந்து அதிகமா விஜய வந்து அதிமுகவும் எதிர்த்தாங்க, திமுகவும் எதிர்த்தாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியும் எதிர்த்தாங்க. ம். அப்போ எல்லாரும் ஒருத்தர எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்போ வந்து பிரதானமா எதிர்நிலையில வந்து விஜய் அமரக்கூடிய ஒரு நிலையில வந்து இன்னைக்கு கட்சிகள் உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டார். ஆமா. இந்த இந்த தேர்தல் முடிவுல நாம் தமிழர் எந்த ஆ. ஒரு அடையாளமும் இல்லாத அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏன்னா ஏறத்தாழ 15 வருடமா தனித்தே களம் கண்டு வந்த சீமான் அவர்கள், ம். அதே போல தனித்து முதன்முறையாக களம் கண்ட விஜய். 2 பேரையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறோம்? அதாவது சீமான் வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாரி பல ஆண்டுகளா பல தேர்தல்கள சந்திச்சாலும், 3வது தேர்தல் இது. 3வது தேர்தல சந்திச்சாலும், வாக்கு சதவீதம் இந்த தேர்தல்ல குறைஞ்சிருக்கு. ம். அப்போ இவருடைய அணுகுமுறை மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ம். ஏன்னா இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த கொள்கைக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட, ம். ஏன் வந்து நாம் தமிழர் மேல வந்து மக்கள் நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறது வந்து அந்த கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். நிலையில இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 4 பேரை வச்சுக்கிட்டு ம். எங்கேயுமே அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம். நம்ம வந்து ஏன்னா இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. கூடணும்னு எதிர்பார்த்தோம், குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த குறைந்ததுக்கான காரணத்தை வந்து அவர்கள் அந்த கட்சியில வந்து ஆய்வு செய்து, இப்போ எனக்கு பெரும்பாலும் அந்த சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா வந்து அவரு வெற்றி பெறணும்னு நினைக்க மாட்டேன்றாரு. அது வந்து தேர்தலுக்கு தேர்தல் நின்னு வந்து முயற்சி, பயிற்சின்னு வந்து இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. ம். அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா சில வியூகங்கள் தேர்தலில் பொறுத்தவரை வந்து சில வியூகங்களை வைக்கணும். அந்த வியூகங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அங்க இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நாம் தமிழர்ல இருக்குது. நாம் தமிழருக்கு வந்து இந்த தேர்தல் வந்து பெரிய வீழ்ச்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாதிரியான வியூகங்களை விஜய் வகுத்திருக்கிறார் இல்லையா? வியூகங்கள் வகுத்தாரா அப்படிங்கிறது வந்து அதை நம்ம தீர்க்கமா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஜய்க்கு விழுந்த இந்த ஓட்டு அப்படிங்கிறது வந்து 3வதா யாரோ ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் வந்து அது விஜய் வந்து ஒரு மாசு ஹீரோ அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த அணுகுமுறையை வந்து மக்கள் வந்து வெகுவா, அதுவும் குறிப்பா இளைஞர்கள், முழுக்க ம். முழுக்க இளைஞர்கள் வந்து
டெடிகேட்டர்ஸ்னா வந்து இந்த இதுல தேர்தல் வந்து வேலை செஞ்சாங்க. அதை நானே கண்கூட பார்த்தேன். நிச்சயமா. அது மாதிரி வாக்குக்கு பணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, வாக்குக்கு பணம் என்ற ஒரு முறையை கையில் எடுத்திருந்தார்கள். அதை தாண்டி இவ்வளவு பெரிய வெற்றி என்பது எப்படி பார்க்க முடியும்? ஆமா. அதாவது இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சியில வந்து ம், முழுக்க முழுக்க பணம் தான் வந்து பிரதானமா இருந்தது. ம், ஆட்சிக்கு வர வேண்டியது, கனிம வளங்களை சூறையாட வேண்டியது, அதாவது இவங்க சாராய தொழிற்சாலை நடத்த வேண்டியது, அதன் மூலமா வருமானம் ஈட்ட வேண்டியது, அதை வந்து மீண்டும் மக்களுக்கு கொடுத்து மறுபடியும் ஒண்ணுல இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சுழற்சி முறையில கனிம வளங்களையும் அழிச்சு மக்களையும் குடிகாரர்களாக்கி நாசமாக்கி கஞ்சா வியாபாரம் என்று எல்லா திகிடுதத்த வேலைகளையும் இவர்கள் செய்து மக்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த நிலையில ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இன்னைக்கு இந்த அளவுக்கு இத்தனை சதவீத வாக்குகளையும் இத்தனை தொகுதியிலையும் தாவேகா பிடிச்சிருக்கு அப்படின்னா இது உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தான். மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிதான் நம்ம ஒத்துக்கணும். ஆட்சி அமைக்கும் பட்சத்துல இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இப்ப அமைச்சர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போடணும், அமைச்சரவை போடணும், அந்த மாதிரி செய்யணும். அது ஏற்கனவே வந்து எல்லாமே அனுபவங்கள் இருக்கு. ம், எடுத்துக்காட்டு நிறைய இருக்குல்ல. நம்ம வந்து அதிகாரத்துல நம்ம ஆட்சி எப்படி நடத்துறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ம், ம். அப்போ புதுசா வரவங்க பண்ணட்டுமே, தவறு நிச்சயம், இருந்தா திருத்திட்டு போட்டுமே. நிச்சயமா, நிச்சயமா. தவறு இல்லாம வந்து ஆட்சியும் பண்ண முடியாது. இருந்தா தவறுகளை வந்து திருத்திக்கிட்டு அடுத்து அவர்கள் வந்து அந்த துறையில கவனம் செலுத்தி மக்களுக்கு நன்மை செய்யணும், அவ்வளவுதானே. நிச்சயமா. மக்களை வந்து இன்னல்கள் இல்லாம பாத்துக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதாவது இப்ப பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன் அவர்கள் அக்கட்சியில இடம்பெற்றிருக்காரு. அவருக்கு எந்த மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரியான யோசனை இருக்கா? பொறுப்பு அப்படிங்கும்போது வந்து அது அவங்க அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். இருந்தாலும் அந்த செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியில ஒரு முக்கியமானவரா, ஏன்னா செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புத்துயிரா வந்து அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அவரு கான்பிடன்ஸா இருந்து நாங்க எல்லா விமர்சனத்தையும் அவர் எதிர்கொண்டு இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாரு. அவருக்கு உரிய அந்த இடம் கிடைக்கணும்னு நம்புறேன். நிச்சயமாயா. புதிதாக பொறுப்பேற்க உள்ள மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஊடகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. நிச்சயமா தொடர்ந்து ஊடகத்திற்கு ஆட்சி அமைத்தவுடன் பல்வேறு காணொளிகளை பதிவு செய்வோம். நன்றி, நன்றி ஐயா. நன்றி டி கே ராஜா. வணக்கம்.